Hi, hello everyone, welcome back to our channel. Today in this video, home weekoட day to activities எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நான் சில காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்ஸை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு சொல்லி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் சொன்னது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து என் நாளை தொடங்குவேன். இதை எப்படி சொல்லலாம்? எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் early to start my day. எவ்ரி மார்னிங் தினமும் காலையில், வேக் அப் எழுந்து, earlyனா சீக்கிரம். எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் early to start my day. நான் காலை 6 மணிக்கு படுக்கையில் இருந்து எழுந்தேன். இது எப்படி சொல்லலாம்? I get out of bed around 6 a.m. I get out of bed around 6 a.m. Get out அப்படின்னா எழுந்தேன். Get out of bed around 6 a.m. I get out of bed around 6 a.m. ஃப்ரெஷ் அப் ஆன பிறகு நான் என் குடும்பத்திற்கு காலை உணவு செய்ய சமையலறைக்கு செல்கிறேன். இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? After freshing up, I go to the kitchen to make breakfast for my family. யாருக்காக? For my family. After freshing up, I go to the kitchen to make breakfast for my family. After freshing up, I go to the kitchen to make breakfast for my family. Okay? நான் சமைக்கும் போது அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவேன். இது எப்படி சொல்லலாம்? சொல்லி பாருங்க, செக் பண்ணலாமா? While I cook, I plan what I need to do for the day. While I cook, நான் சமைக்கும் போது I plan what I need to do for the next day. While I cook, I plan what I need to do for the day. Okay? While I cook அப்படின்னா சமைக்கும் பொழுது, while I read நான் படிக்கும் போது, இந்த மாதிரி மாற்றி சொல்லலாம் சென்டென்ஸ். நம்ம எது பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெக்காபுலரி யூஸ் பண்ணிட்டு பேசணும். ஓகே? while I cook, I plan what I need to do for the day. ஓகே? என் பணிகளை நினைவில் வைத்துக்கொள்ள ஒரு நோட்புக்கில் எழுதுகிறேன். Write down my task in a notebook to remember. Write down my task in a notebook to remember. ஓகே? காலை உணவுக்கு பிறகு நான் வீட்டை சுத்தம் செய்து சலவை செய்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? காலை உணவுக்கு பிறகு அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவுக்கு பிறகு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஐ கிளீன் த ஹவுஸ் அண்ட் டூ லாண்ட்ரி. ஓகே? ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஐ கிளீன் த ஹவுஸ் அண்ட் டூ லாண்ட்ரி. எல்லாம் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதை நான் உறுதி செய்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ மேக் ஷுர் எவ்ரிதிங் லுக்ஸ் நீட் அண்ட் டைடி. மேக் ஷுர் அப்படின்னா உறுதி செய்கிறேன். எவ்ரிதிங் எல்லாம். ஐ மேக் ஷுர் எவ்ரிதிங் லுக்ஸ் நீட் அண்ட் டைடி. நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மேக் ஷுர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே? இடைவேளையின் போது நான் எனக்காக நேரம் ஒதுக்குகிறேன். இது எப்படி சொல்லலாம்? டியூரிங் பிரேக்ஸ். இடைவேளையின் போது, டியூரிங் பிரேக்ஸ் ஐ டேக் டைம் ஃபார் மை செல்ஃப். ஐ டேக் டைம் ஃபார் மை செல்ஃப். டியூரிங் பிரேக்ஸ் இடைவேளையின் போது ஐ டேக் டைம் ஃபார் மை செல்ஃப். எனக்காக நேரம் ஒதுக்குகிறேன். நான் ஒரு கப் தேநீர் அருந்தலாம் அல்லது சில உடற்பயிற்சிகள் செய்யலாம். இது எப்படி சொல்லலாம்? ஐ மைட் ஹாவ் எ கப் ஆஃப் டீ. ஐ மைட் ஹாவ் எ கப் ஆஃப் டீ ஆர் டூ சம் எக்ஸசைஸ். மைட் ஹாவ் அப்படின்னா இது இருக்கலாம், அது இருக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மைட் யூஸ் பண்ணணும். ஓகே? ஐ மைட் ஹாவ் எ கப் ஆஃப் டீ ஆர் டூ சம் எக்ஸசைஸ். நீங்களும் சொல்லி பாருங்க. ஓகே? மதிய உணவிற்கு அனைவருக்கும் பிடிக்கும் சுவையான உணவை நான் செய்கிறேன்.
இது எப்படி சொல்லலாம்? ஃபார் லன்ச் ஐ மேக் டேஸ்டி மீல் ஃபார் எவ்ரி ஒன் லைக்ஸ். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. ஃபார் லன்ச் ஐ மேக் எ டேஸ்டி மீல் ஃபார் எவ்ரி ஒன் லைக்ஸ். ஓகே. எனது குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உணவை நான் செய்கிறேன். ஐ மேக்கிங் ஃபுட் தட் மேக்ஸ் மை ஃபேமிலி ஹாப்பி. ஐ மேக்கிங் ஃபுட் நான் செய்கிறேன் ஃபுட் தட் மேக்ஸ் மை ஃபேமிலி ஹாப்பி. என்னோட குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற உணவை நான் சமைக்கிறேன். ஐ மேக்கிங் ஃபுட் தட் மேக்ஸ் மை ஃபேமிலி ஹாப்பி. மதியம் எனது பட்டியலில் மீதமுள்ள வேலைகளை முடிக்கிறேன். ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லி பாருங்க. இப்போ செக் பண்ணுவோமா? இந்த ஆஃப்டர்நூன் மதியம். இந்த ஆஃப்டர்நூன் I finish any remaining task in my list. I finish any remaining task in my list. நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஏதாவது ஒர்க் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரிமைனிங் ஒர்க்கை நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஃபினிஷ் எனி ரிமைனிங் டாஸ்க் ஆன் மை லிஸ்ட். ஓகே, ஆன் மை லிஸ்ட். இந்த ஆஃப்டர்நூன் ஐ ஃபினிஷ் எனி ரிமைனிங் டாஸ்க் ஆன் மை லிஸ்ட். ஓகே, டாஸ்க்ன்றதை ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஷாப்பிங் அல்லது பில்களை செலுத்துவது இதில் அடங்கும். ஷாப்பிங் அல்லது பில்களை செலுத்துவது இதில் அடங்கும். இது எப்படி சொல்லலாம்? இதில் அடங்கும் அப்படின்னா this include shopping or paying bills. ஓகே, இதில் அடங்கும். this include shopping or paying bills. ஓகே. மாலையில் நான் இரவு உணவை சமைக்க ஆரம்பிக்கிறேன். மாலையில் இரவு உணவை சமைக்க ஆரம்பிக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? சொல்கிறீங்களா? நான் இதற்கான வேர்ட்ஸ்க்கான வெக்காபுலரிஸ் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே. மாலையில் பை லேட் ஆஃப்டர்நூன். மாலைன்றது எப்படி சொல்லலாம்? பை லேட் ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இரவு உணவு அப்படின்றது டின்னர். சமைக்க குக்கிங். ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஓகே, செக் பண்ணலாமா? பை லேட் ஆஃப்டர்நூன் மாலையில் ஐ ஸ்டார்ட் குக்கிங் டின்னர். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்? டின்னர் குக் பண்ணுறதுக்காக. ஓகே. இல்லை ஈவினிங் இப்படியும் சொல்லலாம். ஈவினிங் ஐ ஸ்டார்ட் குக்கிங் டின்னர் இப்படியும் சொல்லலாம். ஓகே. நான் இரவு உணவு செய்வதை விரும்புகிறேன், ஏனென்றால் அது அனைவரையும் ஒன்றாக சேர்க்கிறது அப்படி சொல்கிறோம். ஏனென்றால் அப்படின்னா பிகாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே. இரவு உணவுன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், டின்னர். I love making dinner because it brings everyone together. It brings everyone together. Togetherனா எல்லாரும். I love making dinner because it brings everyone together. Okay? Togetherனா அனைவரையும் எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறது தான் together. Okay? இரவு உணவிற்கு பிறகு நாங்கள் ஒரு குடும்பமாக நேரத்தை செலவிடுகிறோம். எப்படி சொல்லலாம்? After dinner we spend time together as a family. As a family. After dinner we spend time together as a family. Okay, எல்லாரும் as a family. நாங்கள் ஒன்றாக பேசுகிறோம், சிரிக்கிறோம், எங்கள் நாளின் கதைகளை பகிர்ந்து கொள்கிறோம். இதை பார்ப்போமா? We talk and laugh together. பேசுகிறோம், சிரிக்கிறோம், sharing stories from our day. அந்த நாளில் என்ன நடந்ததுன்றதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். We talk and laugh together, sharing stories from our day. ஓகே. படுக்கைக்கு முன் நான் ஓய்வெடுக்க குளித்துவிட்டு ஓய்வெடுக்கிறேன். இங்கே ஓய்வெடுக்க அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அன்வைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. படுக்கைக்கு முன் அப்படின்றது என்ன சொல்லலாம்? பிஃபோர் பெட்
ஓய்வெடுக்கன்னா unwind. சான் பண்ணுங்க. Before bed, I take bath and unwind. Before bed, படுக்கைக்கு முன். I take bath, குளிக்கிறேன். And unwind, ஓய்வெடுக்கிறேன். Okay, before bed, I take bath and unwind. உறங்க செல்வதற்கு முன் அனைத்து விஷயங்களையும் நினைத்து பார்க்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? I think, நான் நினைக்கிறேன், நினைத்து பார்க்குறேன். About, இதை பற்றி all the things before going to sleep. இன்னைக்கு என்ன நடந்ததுன்றத திங்க் பண்ணி பார்க்குறேன். I think about all the things before going to sleep. I think about all the things before going to sleep. சொல்லி பாருங்க. ஒரு இல்லத்தரசியாக ஒவ்வொரு நாளும் பிஸியாக இருக்கிறது. ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்? Each day, ஒவ்வொரு நாளும். As a homemaker is busy. பிஸி தானே? பிஸியாக இருக்கீங்களா? Each day as a homemaker is busy. Each day as a homemaker is busy. எனது குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டை மகிழ்ச்சியான இடமாக வைத்துள்ளேன். இது எப்படி சொல்லலாம்? To take care of my family and make our home happy place. To take care of my family and make our home happy place. என்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன், ஹாப்பியாக வச்சுக்கிறேன். To take care of my family and make our home happy place. ஓகே, இங்கே சில வெக்காபுலரிஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, எழுந்திரு அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? எழுந்திரு, எழுந்து வா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது என்ன சொல்லுவோம்? வேக்கப். ஓகே, வேக்கப். பணிகள் இல்லை வேலை அப்படின்றத என்ன சொல்லுவோம்? டாஸ்க் இல்லைன்னா ஒர்க் அப்படி சொல்லுவோம். ஓகே, நேர்த்தியா அப்படின்றத டைடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இருக்கலாம் அப்படின்றத என்ன சொல்லலாம்? இப்படி இருக்கலாம் இல்லை அப்படி இருக்கலாம் அப்படின்றத என்ன சொல்லலாம்? மைட். ஓகே, மைட். எனக்காக, எனக்காக, ஃபார் மை செல்ஃப். கொண்டு வருகிறது அப்படின்றது என்னன்னு சொல்லலாம்? பிரிங்ஸ். ஓகே, பிரிங்ஸ். ஒன்றாக அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒன்றாக அப்படின்னா என்ன? டுகெதர். கரெக்ட். ஓய்வெடுக்க. ஓய்வெடுக்க அப்படின்றது என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க? எஸ், unwind. கரெக்ட். இந்த வேர்ட்ஸை ரீகால் பண்ணி பாருங்க. வேறு எங்கேயாவது நீங்கள் எனக்காக சொல்கிறப்ப கூட மை செல்ஃப் இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு, மைட், மேபி, மைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ தான் இங்கிலீஷோட ஃப்ளூயன்சி கிடைக்கும். நான் இங்கே சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு சொல்லி பாருங்கள். ஓகேவா? சொல்லி பார்த்துட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.